திருச்சிற்றம்பலம். தீபம் ஏற்றுதல் பற்றி வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க பார்க்கலாம். காலையில் உசத்த காலத்திலும் மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பும் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும். எவர் சில்வர் விளக்கு ஆகாது. 2 திரியை சேர்த்து முறுக்கி ஏற்றுவது உத்தமம். தீபம் கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை நோக்கியும் ஏற்ற வேண்டும். தெற்கு யமனுடைய திசையானால் தெற்கு பார்த்து தீபம் ஏற்றக்கூடாது. ஒரு திரி ஏற்றுவோர் எப்போதும் கிழக்கு நோக்கியே ஏற்ற வேண்டும். புதிய மஞ்சள் துணி திரி போட்டு விளக்கேற்றினால் செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல், பேய், பிசாசு அண்டாது. பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றினால் மங்களம் உண்டாகும். வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினால் புத்திர பாகியம் உண்டாகும். ஆமணக்கு எண்ணெய் தீபம் போட்டால் அனைத்து செல்வமும் ஆகும். தேங்காய் எண்ணெய், இலப்பு எண்ணெய் தீபம் ஏற்றினால் தேக ஆரோக்கியமும் செல்வமும் சேரும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் யம பயம் அகலும். தாமரை நூல் திரி போட்டு தீபம் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். நெய் தீபம் சகல சௌபாகியமும் உண்டாகும். நீர் நிரம்பிய பாத்திரத்தை பூஜை அறையில் வைக்க வேண்டும். வைத்தால் நல்லது. வெண்கல விளக்கு பாவம் தீரும். அகல் விளக்கு சக்தி தரும். தீப சரஸ்வதி என்பது 3 முறையும், தீப லட்சுமி என்று 3 முறையும், தீப துர்கா என்று 3 முறையும், குலதெய்வத்தை நினைத்து 3 முறையுமாக தீபத்தின் முன்பு 12 முறை நமஸ்காரம் செய்ய வேண்டும். தீபத்தை வாயால் ஊதி அணைக்காமல் ஒரு பூவில் காம்பாலோ அணைக்க வேண்டும். இல்லையெனில் ஒரு கல்கண்டு மூலம் தீபத்தை குளிர வைக்க வேண்டும். இத்தனை நல்ல பயன்களும் பின்பற்றினால் நமக்கு நல்லதே வந்து சேரும். தினந்தோறும் தீபம் ஏற்றி வழிபாடும் செய்வதற்கு நேரம் நெறிமுறை அவசியம். அதிகாலையில் 4:30 மணி முதல் 6 மணிக்குள் ஏற்றுவதனாலும், மாலை 5:30 மணி முதல் 6 மணிக்குள் ஏற்றுவதனாலும் நிறைவான வளமும் பலன்களும் நிச்சயம் உண்டாகும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம.